ஒரு கெட்டவங்களா இருக்க இடத்துல நீங்க நல்லது பண்ணணும்னு நெனச்சா, உங்கள கண்டிப்பா விடமாட்டாங்க. கரெக்ட்டா? ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் ஆகணும். அட்ஜஸ்ட் ஆயிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு டாப்புக்கு போயிட்டு நல்லது பண்ணலாம்னு நெனைப்பீங்க. இதான் அரசியலோட மூலதனமே. ஆக்சுவலா நீங்க ஒரு நல்லது பண்ணணும்னா, கண்டிப்பா கீழ இருக்கவங்கள விடமாட்டாங்க. ஏன்னா நீங்க பெரிய பெரிய ஆள் ஆயிருவீங்க. நல்லது ஏன் பண்ணணும் அப்டின்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின்லாம் கேட்டுட்டு அவங்கள பண்ணவும் விடமாட்டாங்க. அவங்களும் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. பட் நீங்க டாப்புக்கு போய் மாத்தலாம்னு நெனைப்பீங்க. பட் டாப்புக்கு போற உங்க மைண்ட் செட், மென்டாலிட்டி எல்லாமே மாறி இருக்கும். இப்ப இருக்க பொலிட்டீஷியன்ஸ்க்கு மேக்ஸிமம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா வரலாறு அப்படித்தான் சொல்லுது. ஏன்னா கீழ் லெவல்ல இருக்கிறப்ப நல்லது பண்ணணும்னு நெனைப்பாங்க. அப்புறம் மேல போறப்ப அவங்க பண்ண செலவு, அவங்க பண்ண டைம் ஸ்பெண்ட் எல்லாத்துக்குமே வந்து நான் ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி வந்துரும். பட் இப்ப இந்த எலக்ஷன்ல விஜய் அவரு ஜெயிக்க போறாரு. ஸோ அவர் ஜெயிச்சுட்டா அவருக்கு இந்த கேள்விக்கு கண்டிப்பா ஒரு பதில் இருக்கும். என்னன்னா நீங்க அவரு இது மாரி ஒரு பொசிஷன் வந்து கடந்து வரல அவரு. மேபி சினிமால கடந்து வந்தாரு. பட் அவர் பொலிட்டிக்கல்ல இது மாரி கீழ் லெவல்ல இருந்து வரல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப டாப் லெவல்ல இருக்கிறாரு. ஒரு சிஎம் பொசிஷன் டைரக்ட்டா வந்துட்டாரு. ஸோ நெறைய அ மீம்ஸ், ரீல்ஸ்லாம் மாக் பண்ணியிருப்பாங்க அவர. எடுத்தேனே சிஎம்மான்னு. பட் எஸ் அது நடக்க போகுது ஆக்சுவலா இப்ப அது. ஸோ நடக்கிறப்ப அவர் நெறைய விஷயம் அத வந்து அவரு பண்ண முடியும். நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். பட் அவருக்கு நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நெனச்சு பாருங்க. ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி யாராச்சும் ஒருத்தவங்க லஞ்சம் வாங்குறாங்க. ஸோ இத்தன நாள் வந்து லஞ்சம் வாங்குனாங்க. ஏன்னா, அதுக்கு மேல இருக்க மினிஸ்ட்ரி, மேல பீப்பிள்ஸ் அவங்கலாம் வந்து மேபி வந்து கரப்டடா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இப்போ வந்து விஜய் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. இப்ப என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, விஜய் கேள்வி கேட்டாருன்னா, அவங்க குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாம இருக்கணும். அது ஒரு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா விஜய்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சஸ். லா அண்ட் ஆர்டர் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். யார் வேணாலும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ண வைக்கலாம். இவர கன்ஃப்யூஸ் பண்ணலாம். கூட இருக்க மினிஸ்ட்ரீஸ் அவர் கன்ஃப்யூஸ் பண்ணலாம். இது மாரி நெறைய சேலஞ்சஸ் விஜய் ஆக்சுவலா ஃபேஸ் பண்ணுவாரு ஆக்சுவலா. ஸோ இந்த ஒரு 3, 4 மாசம் விஜய்க்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அது நம்ம கண்கூடா அந்த அரசியல கண்டிப்பா பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் அ அவருக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வோட் போட்டு ஜெயிக்க வச்சாச்சு. இந்த யங்ஸ்டர்ஸ் ஃபீல்ட் வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. பட் இது எப்படி வந்து அவர் ஹேண்டில் பண்ண போறாருங்கிறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். ஜஸ்ட் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம்.